இல்லை மேடம், வேணாம் மேடம். ஐயோ இல்லை மேடம், இல்லை, நான் சார்கிட்ட நான் பேசிட்டேனே. இல்லை, இப்போதைக்கு அதை ஹோல்டில் வச்சுருக்கேன் மேடம். எனக்கு ஐடியா இருந்தது, அது வாஸ்தவம் தான், பட் இப்போ வேண்டாங்க. காலையில் நீங்கள் கால் பண்ணீங்களா? இல்லையா? சரி, ஓகே, சரிங்க மேடம். நீங்கள் அவங்ககிட்டயும் சொல்லிவிடுங்க, எனக்கு இது ரிலேட்டடாக எனக்கு கால்ஸ் வேணாம் மேடம். நான் அடுத்த தடவை நான் பிரான்ச்சுக்கு வரும்போது நான் சார்கிட்ட பேசுகிறேன் நான். ஓகே மேடம், தேங்க்யூ, தேங்க்ஸ். யாருக்கிட்ட எவ்வளோ நேரம் கடிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? கிரெடிட் கார்டு எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்தது. சரி. அது பேங்க்ல அவர் சீனியர் மேனேஜராக இருக்கார்ல, அவர்கிட்ட நான் கேட்டேன். அது ரிலேட்டடாக எனக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. சரி, இந்த ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நான் ஜென்ரலாக சொல்கிறது the one after the other அப்படின்ற எக்ஸ்பிரஷனை வச்சு சொல்லுவேன். The bank staff have been calling me one after the other. Very good, very good. சரி, இப்போ இந்த அடுத்தடுத்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று, ஒவ்வொருத்தரா மாறி மாறி இப்படியெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் வருது இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப்டர் த அதர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாமா? எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. நான் அது ஒண்ணா சொல்றேன். ஓகே. அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப்டர் தி அதரை இன்னொரு 4-5 விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப்டர் தி அதரையே ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படின்னு சொல்லலாம். சரி, சரியா? ஒன் பை ஒன்னு சொல்லலாம். சரி. டேக் டர்ன்ஸ்னு சொல்லலாம். ஓகே. இல்லனா டேக் இட் இன் டர்ன்ஸ்னு சொல்லலாம். டேக் இட் இன் டர்ன்ஸ். ஆமா. சரி. இன் a ரோன்னு சொல்லலாம். இன் a ரோ, இது கேள்விப்பட்டிருக்கேன். இல்லனா இன் சக்சஷன் அப்படினு சொல்லலாம். இன் சக்சஷன். ஓகே. அதே மாதிரி ஆல்டர்னேட்ன்ற வார்த்தை இருக்குல்ல, ஆல்டர்னேட், ஆமா இருக்கு. இத வெர்பா, அதாவது ஒரு வினை சொல்லாவும் யூஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட் அப்படிங்கறத வினை சொல்லா. எக்ஸாக்ட்லி. ஓ, ஓகே, ஓகே. சரி, அப்படின்னா நான் இதை சம்மந்தப்படுத்தி ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸா நான் சொல்லிக்கிட்டே வரேன். எனக்கு இங்கிலீஷ்ல அதை எப்படி சொல்லலாம்னு சொல்றியா? ஷூர். ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஒன்றன் பின் ஒன்றாக புயல்கள் அந்த நகரத்தை தாக்கின. ஒன்றன் பின் ஒன்றாக புயல்கள் அந்த நகரத்தை தாக்கின. One after another storms hit the city. ஓகே, ஃபைன், சூப்பர். அடுத்தது, ஒரு பிரச்சனைக்கு பிறகு மற்றொரு பிரச்சனை என்று நாம் எதிர்கொண்டே இருக்கின்றோம். எதிர்கொண்டே இருக்கின்றோம். We have been facing problems one after another. We have been facing problems one after another. Another. Okay. இல்லனா one after the other. One after the other. ரெண்டுமே சொல்லலாம். ஓகே, ஓகே. அடுத்தது, அந்த இறுதிச் சடங்கில் பெரும்பாலானோர் ஒருவர் பின் ஒருவராக அவளுக்கு ஆறுதல் கூறினர். ஒருவர் பின் ஒருவராக அவளுக்கு ஆறுதல் கூறினர். At the funeral, almost everyone came one by one and consoled her. Excellent. சரியா? ஓகேவா? ஓகே. அடுத்தது, பெண் பிள்ளைகள் தங்கள் மனக்குறைகளை பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒருவர் பின் ஒருவராக சொன்னார்கள். பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒருவர் பின் ஒருவராக சொன்னார்கள். The girls took turns expressing their grievances to the headmistress. சூப்பர். ஓகேவா? அடுத்தது, சிறுவர்கள் மாறி மாறி பஸ்ஸை கழுவினார்கள். சிறுவர்கள் மாறி மாறி பஸ்ஸை கழுவினார்கள். The boys took it in turns cleaning that bus. Okay, fine. அந்த தம்பதிகள் மாறி மாறி பாத்திரங்களை சுத்தம் செய்தனர். The couple took it in turns washing the dishes. Exactly. அடுத்து, அவள் அந்த விருதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 4 முறை வென்றாள். அடுத்தடுத்து 4 முறை வென்றாள். She won the award 4 times in a row. சூப்பர்.
அடுத்து அந்த அணி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 3 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றது. 3 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றது. அடுத்தடுத்து. The team won the championship 3 times in succession. ஓகே, சூப்பர். கடைசியா அன்னியன் படம் ஞாபகம் இருக்குல்ல? அன்னியன், ஆமா. அதுல அம்பி கேரக்டர், ஆமா, திடீர்னு அன்னியனா மாறுவாரு, திடீர்னு ரெமோவா மாறுவாரு. ஆமா, அதுக்கு ரிலேட் பண்ணி தான் இந்த சென்டென்ஸ். கேளுங்க. அம்பி அந்நியனாகவும் மறுநேரம் ரெமோவாகவும் மாறி மாறி இருக்கின்றார். அந்நியனாகவும் ரெமோவாகவும் மாறி மாறி இருக்கின்றார். ஓகே, இத 2 விதமா சொல்லலாம். சரி, ஓகேவா? ஒன்னு கேரக்டர் வைஸ், அதாவது அன்னியன் அப்படின்ற கேரக்டர், ரெமோ அப்படின்ற கேரக்டர். சரி, இந்த 2 கேரக்டர் வைஸாவும் சொல்லலாம். இன்னொன்னு இந்த 2 கேரக்டருடைய குணாதிசயம், இத வச்சும் சொல்லலாம். எப்படி? இது ரெண்டுத்தையுமே நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆல்டர்னேட் அப்படின்ற வேர்டை வெர்பா யூஸ் பண்ணலான்னு. சரி, அத வச்சு தான் சொல்ல போறேன். சரி, சொல்லு. அப்படின்னா அம்பி alternates between being fierce and being gentle. Being fierce and being gentle. இது அந்த கேரக்டர்னுடைய குணாதிசயம். ஓகே. Being fierce. ஓகே. ஆமா, ஒரு மாதிரி ஆக்ரோஷமா. Being gentle. கொஞ்சம் பணிவா, சாஃப்ட்டா. இது குணாதிசயம். சரி. அடுத்தது கேரக்டர். அதாவது அம்பி, ரெமோ, அன்னியன். கேரக்டர் வைஸ். அம்பி alternates between being onion and being remo. Exactly. சரியா? அம்பி alternates between being onion and being remo. இது கேரக்டர் வைஸ், பேரை வச்சு. அம்பி alternates between being fierce and being gentle அப்படின்னும் போது அந்த நேச்சர், அதாவது அந்த கேரக்டர்ஸ்க்கு உண்டான குணாதிசயங்களை வச்சு. வெரி குட். சூப்பர். இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். வெரி குட். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணுன்றதுக்காக அடுத்தடுத்து இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். இது மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.